Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உடம்பு எல்லாமே சரியாயிருச்சு. இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒன் டே கூட ஸ்கிப் பண்ணாம ஷார்ட் வீடியோ, லாங் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. So we are back நினைக்கிறேன். இனிமேல் எந்த ஒரு லாகும் இல்லாம ப்ராப்பரா கரெக்ட் டைமுக்கு வீடியோ போஸ்ட் ஆகிரும். அப்படியே குயிக்கா இப்போ நம்ம கார்டன்ல என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கறத ஷேர் பண்றேன். ஒரு சைடு ஃபுல்லாவே ரோஸ் பிளான்ட், முல்லைப்பூ செடி தான் இருக்கும். எல்லாமே நல்லா பூ வச்சிட்டு தான் இருக்கு. ரோஸ் பிளான்ட்ல தலையெல்லாம் பழுத்து போன மாதிரி இருக்கு. அதனால பூவெல்லாம் கட் பண்ணிட்டு தலையெல்லாம் உரி விட்டு தண்டு கொஞ்சம் கீழே வரைக்குமே கட் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கனால நல்லா தலையும் தோணுச்சு. நான் பண்ணும்போது வீடியோல காமிக்கிறேன். இந்த சைடு கார்டன்ல பாத்தீங்கன்னா குட்டீஸ் ஊருக்கு வரும்போது வச்ச செடி எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சு. இது சின்ன நெல்லிக்காய் மரம். இதுக்குள்ள வெள்ளரி விதை இருந்ததுன்னு சும்மா போட்டு விட்டேன் சம்மர் டைம்ல. அது இப்போ நல்லா படர்ந்து பூ வச்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்ச நாள்ல காய் வர ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா முல்லைப்பூ செடி, மல்லிப்பூ, ஜாதிப்பூ மூணுமே ஒன்னா வச்சு விட்டுட்டோம். தளைஞ்சிருச்சு. முல்லைப்பூல மொக்கே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம கார்டன்ல மெயினா அறுவடை பண்ண போறது கத்திரிக்காய். ஒரு 10 செடி வச்சிருக்கோம் எங்க வீட்டு செலவுக்கு. இப்போதான் பூ வச்சு அப்படியே ஒவ்வொரு செடியிலயா காய் வர ஸ்டார்ட் ஆகுது. நான் நிறைய அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். அண்ட் சொரக்காவுமே இப்ப நல்லா காய்ச்சிட்டு தான் இருக்கு. அதுவும் அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கும். அரளிப்பூ பாத்தீங்கன்னா டெய்லியும் எங்க சாமி படத்துக்கு போடுற அளவுக்கு நான் ஓரளவுக்கு நல்லா பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து கொஞ்சம் குக்வேர்ஸ் ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மில்க் குக்கர், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக் பாட், ஒரு வுட் பவுல் சென்ட் பண்ணியிருக்காங்க. மில்க் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தனியாக போல்ட்டோடு கொடுத்துருவாங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் மில்க் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். லென்த்தியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாத்திரத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாளில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலுமே அந்த பாலோட சைடில் ஒட்டி பால் கெட்டு போக ஸ்டார்ட் ஆயிடுது. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் பாக்ஸ் மாடல் மாதிரி கொடுத்துருக்கனால ஒட்டுறக்கு வாய்ப்பில் க்ளீனிங்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு கிளாஸ் லிட்டோட அழகாக கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி காமிக்கிறேன். அண்ட் இந்த மேங்கோ வுட் பவுல் பார்த்தீங்கன்னா செராமிக் கிளேஸோடு இருக்குது. நம்மளுக்கு மாவு பிசையும் போது எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா அழகாக திரண்டு வந்துடும். மெயினாக அதுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3.1 லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்க இந்த ஸ்டாக் பாட் தான். ஹெவி வெயிட், உண்மையாகவே அவ்வளோ வெயிட்டாக இருந்தது பாட்டம். அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கனால ஈவனாக குக் ஆகி சீக்கிரம் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லிட்டு கொடுத்துருக்காங்க. பொருள் லுக் வைஸ் மட்டும் கிடையாது, குவாலிட்டி வைஸு சூப்பராக இருக்குது. கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வாங்கும்போது நம்ம கோடு உமாவில் AA யூஸ் பண்ணும் 12% எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். மில்க் குக்கர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விசில் வரதுக்காக ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இதில் நம்ம வீட்டில் இருக்க நார்மல் கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி, பெரிய கிளாஸாக இருந்தால் ஒரு 3/4 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம விரல் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். உங்களுக்கு ஆட்டி பார்த்தாலே தெரியும். இந்த விசில் போடும்போது ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா சைடில் போகும். சைடில் வர மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரே ஒரு கிளாஸ் வச்சிங்கன்னா போதும் ஒவ்வொரு வேலைக்கும். அதிகமாக வச்சுட்டிங்கன்னா விசில் வெளியே வரும்போது அந்த ஆவி வரும்போது தண்ணியுமே சேர்த்து வெளியே பக்கத்தில் இருந்தால் சுடுதண்ணியில் கையில் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வேலையெல்லாம் முடிஞ்சு நைட் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாமா முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முட்டை கிரேவி வச்சு தோசை ஊற்றலாமா, சாப்பாடு வச்சுக்கலாமான்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. ஒரு 7 முட்டை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மீதி எல்லாமே எக் ட்ரேல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். முட்டையை
முட்டையை ஃப்ரிட்ஜோட சைடு டோரில் தான் வைக்கக்கூடாது, சென்டர் பார்ட்டில் வந்து தாராளமாக வந்து வச்சு யூஸ் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இவ்வளோ முட்டையை வந்து கொஞ்ச நாளாக நம்மளால் யூஸ் பண்ணி முடிக்க முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி ட்ரே வாங்கி நான் வந்து ஃப்ரிட்ஜோட சென்டர் பார்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். நம்ம மில்க் குக்கரில் ஊற்றி வச்ச பால் ஒரு 6 to 7 நிமிஷம் விசில் வந்ததுன்னா போதும், நல்லா காஞ்சிரும். பால் காய வைக்க பக்கத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஊற்றி வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 6 நிமிஷத்தில் காஞ்சிரும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நைட் சாப்பாட்டுக்கு முட்டை வந்து வேக போட்டுட்டேன். பொருள் எல்லாமே வதக்கி அரைச்சி தான் வந்து கிரேவி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து வதக்கி அரைச்சி தான் வந்து செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பொருள்லாம் வதக்கிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி சேர்த்து இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி போட்டு அதுவுமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதுதான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்து ஆற வச்சு அரைக்கும்போது ஒரு கைப்பிடி புதினா வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மட்டும் வரமிளகாத்தூள் போட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் சேர்க்கணும். நான் குழையாமையே சேர்த்துட்டோம்னா குழம்புல தக்காளி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வந்து குழஞ்சி வந்துடும். நல்லா குழஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். முட்டை வேக வைக்கும் போது ஒரு 2 முட்டை கிராக் ஆயிடுச்சு போல். வேகும் போதே அந்த வெள்ளைக்குறை வந்து பாதி வந்து வெளியே வந்துருச்சு. ஒரு 4 முட்டை நல்லா வெந்து வந்துருந்தது. இந்த மாதிரி உரிச்சிட்டு அங்கங்கே வந்து கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி அதுக்குள்ளேயும் உப்பு காரம் எல்லாமே இறங்கி சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும். நான் எல்லாத்துலேயுமே கீரல் போட்டுட்டேன். இன்னொரு சைடு நம்ம தாளித்து விட்டு கிரேவியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரல் போட்டு வச்சிருக்க முட்டையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா கொதிச்சாதான் அந்த எசன்ஸ் எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, அதிகமாக வந்து விட்டுறாதீங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கிரேவி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டு கடைசியாக கரம் மசாலா தூள், பெப்பர், கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி சாப்பாடு தான் வச்சுருந்தேன். தோசை ஊற்ற வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால சாப்பாடு வச்சுட்டேன். என்னடா பாதி வீடியோ அவங்க வீட்டில் இருக்காங்க, பாதி அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு யோசிப்பீங்க. நாங்கள் அக்கா பையன் நிச்சயதார்த்தத்துக்காக ஊருக்கு போயிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு சண்டே ஊருக்கு வந்து போகிறக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் லேகனோட பர்த்டே. முந்தின நாள் வந்து அம்மா வாட்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த லைட்டெல்லாம் எரியிற மாதிரி வாட்ச் வாங்கிட்டு வந்தாங்க. செம்ம ஹாப்பி. அதை கட்டிட்டு லைட் எரியுதான்னு பார்த்துட்டே இருந்தான். சூப்பரா? என்ன வண்டி? அது எங்க வச்ச காலையில விளையாடிட்டு இருந்தீங்க?
ஒவ்வொரு டைம் ஊருக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை. இந்த லக்கேஜுக்கு பார்த்தீங்களா, தேவையானதை எடுத்து வச்சு ஏற்றி இறக்கி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் அதெல்லாம் அது இடத்துல வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ள சப்பா சாமி முடியல என்னால். அதுவும் இந்த கேமராவோட ஐட்டம்ஸ், ட்ரைபாடு, கேமரா, லென்ஸு, கன்வெர்ட்டர், அது இதுன்னு அதுக்கே ஒரு பேக் வந்து எனக்கு சரியாக போகிறது. எனக்கு எப்படா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்து நான் இப்போ வந்துட்டேன். அக்கா பையனுக்கு வந்து செப்டம்பரில் தான் கல்யாணம். ஒரு 2 மாதம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது எனக்கு. தம்பிக்கு வந்து சர்ப்ரைஸாக அபியும் பூபாலும் போயிட்டு முந்தின நாள் வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்து காரில் வச்சுருந்தாங்க. சரி அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குது கேப்சர் பண்ணா அப்படின்னு தான் வந்து நான் எந்த வாய்ஸ் ஓவருமே கொடுக்கல, நீங்களே பாருங்கள். பெகன் பின்னாடி என்ன இருக்கு பாரு, பின்னாடி பாரு, நல்லா போய் பாரு. உனக்கு இல்ல, உனக்கு இல்ல பிராணி. அங்க பாரு, ஆறு அடிச்சு பாரு. இது இப்படி இப்படி ஹாப்பி பர்த்டேக்கு ஓட்டி பார்க்கலாம். எப்ப இவனுக்கு ஹாப்பி பர்த்டே? அடுத்த வருஷமா? நாளைக்கா? 2 நாள் கையில் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு சாயந்தரமே எடுத்துருவோம். உட்கார்ந்தா மட்டை இடிக்காது. அது வீட்டுக்கு போய் உட்காந்துக்கலாம் சரியா? வீட்டுல இறங்குனா உடனே சைக்கிள் கீழே இறக்கி ஓட்டி பார்த்துடலாம். ஓகேவா? அந்த ரோட்ல சரசரன்னு ஓட்டி பார்த்துடலாம். ஓகே. அவனுக்கு சைக்கிள் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே புரியல, நமக்கா என்ன அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தான். அப்புறம் வீட்டுக்கு போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் நியாயமே தான். வந்த உடனே காரை நிறுத்தி லக்கேஜை கூட இறக்கல, ஃபஸ்ட்டு சைக்கிளை இறக்கி அதை ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. தம்பி கொஞ்சம் பெரிய சைக்கிளாகவே வந்து வாங்கி கொடுத்துட்டான். ஒரு 11லேருந்து 12 வயசு வரைக்குமே ஓட்டலாம். சைடில் 2 வீல் எக்ஸ்ட்ரா, ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து அழுத்தி பழகணும் ஓட்டி பழகணும் அப்படிங்கிறக்காக எக்ஸ்ட்ரா வந்து 2 வீல் வந்து வச்சிட்டோம். நான் என்ன யோசிச்சேன்னா, வாங்கின அன்னைக்கெல்லாம் ஓட்ட முடியாது, அதை வந்து பெடல் பண்ணுற அளவுக்கு உடம்புல தெம்பு வேணும், கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்லாம் யோசித்தேன். வாங்கின அன்னைக்கே அவன் அந்த அளவுக்கு ஓட்டுவான்லாம் யோசிச்சு பார்க்கல. அப்படியே ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அவனே வந்து திருப்புறது, பிரேக் பிடிக்க கற்றுக்கிட்டான். அவனே நல்லா வந்து பெடல் பண்ண வந்து கற்றுக்கிட்டான். என்னை விட அப்பா அம்மா அபிபூபால் வந்து செம்ம ஹாப்பி. வாங்கின அன்னைக்கு அவங்க முன்னாடி இந்த அளவுக்கு ஓட்டினதை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைக்கிளாக ஓட்டி தள்ளிட்டான். அப்புறம் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணோம். ஈவினிங் சாப்பிட நைட்டு வந்து ஒரு 7:30 பக்கம் வந்து கேக் வந்து கட் பண்ணிட்டோம். அபிக்கும் பூபாலுக்கும் அடுத்த நாள் ஒர்க் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு வந்து எல்லாருமே லீவு, அதனால் வந்து லீவ் போட முடியாதுன்னு காலையில் நேரமாக அவங்க வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் முந்தின நாள் நைட்டே வந்து அவன் தூங்குறதுக்கு முன்னாடியே எக்ஸாக்டாக 12 மணிக்கெலாம் வெட்டல, அவன் தூங்குறதுக்கு முன்னாடியே கேக் வந்து கட் பண்ணிடலான்னு வாங்கிட்டு வந்து எல்லோரும் இருக்கும்போது கேக் வந்து கட் பண்ணியாச்சு.
அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன். இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. ஃபேமிலி எல்லாருமே இப்படி ஒன்றா இருந்து செலிப்ரேட் பண்ணும்போது அதுக்கு ஈடுன்னு வந்து எதுவுமே இருக்காது. எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். நான் மட்டும் கடையில் வாங்கிட்டோம். சிக்கன் பள்ளிப்பாளையம், பன்னீர் குடமிளகா போட்டு கிரேவி, சாதம், பச்சைப்புளி ரசம், இந்த மாதிரி வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பேசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக முடிஞ்சுது. ஸோ நீங்களும் ஹாப்பியாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.